இன்றைக்கி நம்ம ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஷிப்பை தான் கட்டுறாங்க. அங்கே தான் அந்த மேன் ஹீட்டர் ஹிருக்கம் வந்துடுச்சா, அதை தான் பார்த்துட்டு அக்கா போய்ட்டு கேப்டன்கிட்ட சொல்கிறா, இது மாதிரி போட்டை வந்து வேகமாக ஓட்டுங்க, அது மாதிரி மேன் ஹீட்டர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மேன் ஹீட்டர் வந்து சுற்றி ஜன்னல்கிட்ட வந்து நிற்குமா. அக்கா வந்து அவளோட கன் எடுத்து சொல்கிறா, பார்த்தா அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் அக்கா சொல்கிறா, இது வந்து தண்ணியில் தானே மீன் இருக்கும், இப்போ தண்ணியை விட்டு வெளில இருக்கிறதுனால அதை சுற்றி ஒரு வாட்டர் சூட் மாதிரி போட்டிருக்கனால இதுக்கு எந்த பிரச்சனையுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இங்கே லேபு தான் கட்டுறாங்க. அதில் போன எபிசோடில் அந்த குக்கு பொண்ணு சொல்லியிருப்பாளா, குழந்தைங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு, இப்போ டோக்கியோவையும் கூட்டு போயிட்டுருக்கா, வா குழந்தைங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பார்த்தா செவுத்தில் வந்து ஒரு வெண்ட்டு போகிறதுக்கு ஒரு டோர் இருக்கும், வெண்ட்டு போகிற வழியில் ஒரு டோர் இருக்குமா குட்டியாக, அதை திறந்து இப்போ போயிடுவா. அப்பாட்டுக்கு செவுத்தில் வேகமாக ஏறி போயிடுவா. ஏன்னா இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி கூக்குக்கு பவர் என்னென்னா செவுத்தில் இப்படி வேகமாக குரங்கு மாதிரி ஏறுவா. ஏறி அவப்பாட்டுக்கு போயிடுறா. ஆனால் டோக்கியோவால் ஏற முடியல. டோக்கியோ குதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே கட்டுறாங்க, லேபில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் அந்த சிசிடிவி கேமரா வச்சு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விளையாடிட்டு இருக்க பையன் எப்போதும் போல் விளாண்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 பொண்ணுங்க எப்போதும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க திருப்பி அதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சயின்டிஸ்ட்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கல, எப்படி அவங்கள இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப, சரி அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டலாம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம டோக்கி என்ன பண்ணுறா, அந்த க்ளீன் பண்ணுறோம்ல குட்டி ரோபோ, அதை தூக்கிட்டு வந்து அந்த செவுத்தில் வச்சு மேலே போ, ஏன்னா அந்த விளையாட்டு பையன் செஞ்சுருப்பான முன்னாடி அதே மாதிரி பண்ணுறா. அதே மாதிரி அவள் அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கா. சிசிடிவி கேமரா வந்து பார்க்குது, ஆனால் டோக்கியோ வந்து அந்த கேமராவில் தெரிய மாட்டா. இதுதான் டோக்கியோவோட பவர், வந்து கேமராவில் வந்து டோக்கியோ தெரியவே மாட்டான், அதான் அவளோட பவர். அப்படியே வெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. குக்கும் டோக்கியோவும் வெண்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. வா குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே திருப்பி ஷிப்பை தான் கட்டுறாங்க. போச்சு, அந்த மேன்ட்டு மட்டும் உள்ளே வந்துச்சு, அவ்வளோதான், நம்ம எல்லோரும் காலி, எல்லாரையும் முடிச்சிரும், ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அக்கா வந்து மாறிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, சரி இப்போ இந்த நம்ம மீனை அழிக்கணும்னா அது நம்ம எந்த இடத்துக்கு வர வச்சு அழிக்கலாம், நிலத்துக்கு தான் வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்கிறான், ஏன்னா அங்கே தானே அது வீக்காக இருக்கும். அப்புறம் அக்கா சொல்கிறா, அப்போ நம்ம கப்பலுக்குள்ளே அதை வர வச்சு தான் கொல்ல முடியும், ஏன்னா வந்து நிலத்துக்கு போகிறதுக்குள்ளே அது உங்கள் கதையை முடிச்சிடும், உள்ளே வர வச்சு தான் கொல்ல முடியும், அதோட கன்னில் வேறு சார்ஜ் இல்லையா, அதை தம்பி கேட்டுக்கிட்டு இருப்பான், கன்னில் வேறு சார்ஜ் இல்லையா, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் சொல்லுவான், அதான் உன்னோட பவர் இருக்குல்ல, ஏன்னா அவன் நல்லா கையை வச்சு கொல்ல முடியுமா, அதை வச்சு பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் போய் கேப்டன்கிட்ட கேட்குறா, கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும் போட் அந்த ஷிப்பில், அதோட சாவி கொடுங்க, அதில் போய் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. உடனே அவர் சொல்கிறார், அது லாக்லலாம் இல்லாமல் திறந்து தான் இருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. மீன் மான்ஸ்டரை பார்த்தா ஷிப்பு மேலே தான் சுற்றிட்டு இருக்கோம். அக்காவும் தம்பி அந்த எப்படியோ தசை திருப்பி அந்த டோர் இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து டோரை திறந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரே பெட்டியாக கிடக்குமா, ஏறி குதிச்சு லாஸ்ட்டாக ஓடிடுறாங்க. அங்கே போய் ஒரு லாஸ்ட்டாக ஒரு டோர் இருக்கும், அதை திறக்கலாம் பார்த்தா திறக்க முடியல. மாறு கத்திட்டு இருக்கான், ஐயோ டோர் ஸ்டக் ஆகிட்டு திறக்க முடியலையே, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் அக்கா சொல்கிறா, அதெல்லாம் திறக்க தேவையில்லை, அமைதியார் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா அந்த மீன் உள்ளே வர என்ன ஆகுதுன்னா, அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சப்பட்டு அப்படியே அது வந்து சாதா மீன் மாதிரி கீழே விழுந்துருமா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தம்பி கேட்குறான். அப்போ தான் அக்கா சொல்கிறா, இங்கே என்ன இருக்குன்னா போதைப் பொருள் இருக்குது, அதெல்லாம் காஞ்சி போயிருக்குமா, அது என்ன ஆகுதுன்னா தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பிச்சோன்னா மீனுக்கு என்ன ஆகும், அந்த மேலே இருக்க அந்த சூட் வந்து போயிடுதா, அதனால இது சாதா மீனாக கீழே விழுந்துடுது. அப்போ தான் அக்கா சொல்கிறா, மேலே வந்து காய்கறி தான் வச்சுருக்காங்க, ஆனால் இங்கே வந்து போதைப் பொருள் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இங்கே வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே தம்பியும் பார்த்துட்டு சூப்பர் செம்ம கனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் வச்சு அந்த மீனை மான்ஸ்டரை மொத்தமாக முடிச்சிடுறாங்க. இங்கே டோக்கியோவையும் குக்குவையும் தான் கட்டுறாங்க. அது 2 அந்த வெண்ட் வழியாக ஒரு ரூமுக்கு வந்துடுது. இதான் உண்மையான குழந்தை பாரு அப்படிங்கிற மாதிரி குக்கு சொல்கிறா. பார்த்தா அதெல்லாம் குழந்தைங்க மாதிரி இல்லை, குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ். ஆனால் இந்த பசங்க தான் வெளியே போனது இல்லை, குழந்தைங்கள்லாம் தெரியாதா, இதுங்களை தான் அதுங்க வந்து குழந்தைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இதான் குழந்தையான்னு சொல்லிட்டு டோக்கியோவும் பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு கை வைக்கலான்னு போகிறப்ப அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருமா, யாரோ உள்ளே வந்துட்டாங்க நம்மள தான் இது 2 பயந்துருது. குக்குவா குரங்குட்டி மாரி அவள் பாட்டுக்கு மேலே போயிடுறா. டோக்கியோ வாவான்னு மேலேண்டு கத்திக்கிட்டு இருக்கா. டோக்கியோவால் ஏறவே முடியாதா, அவள் பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டு ஹெட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு கதவை திறந்து உள்ளே வராங்க. பார்த்தா அவங்க வந்து வேறு எங்கேயோ போயிருக்காங்க, இந்த ரூமுக்கு வரல. அந்த சயின்டிஸ்ட்டு டாக்டர்லாம் ஒரு ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த ஹெட்டு பாட்டியும் இருக்காங்க. எங்கேருந்து சத்தம் வந்துச்சு, போய் உடனே எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிசிடிவிலலாம் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. டோக்கியோ தான் கண்ணுக்கு தெரிய மாட்டாளா, இவங்களுக்கு தெரியவும் இல்லை அங்கே டோக்கியோ இருக்கிறது. அங்கே கட்டுறாங்க. குக்கு வந்து டோக்கியோ கூட்டிகிட்டு இருக்கா, வந்துட்டு டோக்கியோ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து
அந்த குக்கு தான் தூக்குவா. தூக்குறப்ப என்ன ஆகும்னா, டோக்கியோ வந்து செவுத்துல ஒரு உத விட்டுட்டு போயிருவா. அதனால அவளோட ஷூ மார்க் வந்து அந்த செவுத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். அப்புறம் அவங்க 2 பேருமே அதுலேருந்து ஏறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா உள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் குழந்தை இருக்குல்ல, அது டோக்கியோ பேர திருப்பி சொல்லுமா. அப்பதான் இங்கே காட்டுறாங்க. அந்த ஹெட்டு பாட்டி வந்து இந்த மொத்த இடத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மீனாங்கிற ஒரு ரோபோ. அந்த ரோபோட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. "உன் உடம்புல இருந்து தானே சத்தம் வந்துச்சு, எங்கே வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு சொல்லுமா, "உங்கள் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைனா டாக்டர் தானே போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு எங்கே பிரச்சனை உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல, அது மாதிரி தான் நானும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோபோ தான் இந்த மொத்த லேபையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது.